Hi friends, welcome to Samayal Journey. இன்னைக்கு நம்ம சேனல்ல காலிஃப்ளவர் வச்சு நல்ல கிறிஸ்பியா கோபி 65 எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலிஃப்ளவரை நல்ல பெரிய பெரிய துண்டா கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டு நல்ல பாயிலிங் வாட்டரை ஒரு 10 மினிட்ஸ்க்கு இதில் ஊற்றி அப்படியே வச்சிட போகிறேன். இந்த டைமில் நம்ம கோபி 65க்கு தேவையான பேட்டரை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் 100 கிராம்ஸ் மைதாவில் ஒரு 30 கிராம்ஸ் அரிசி மாவு கலந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கலருக்காக கொஞ்சமாக ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷனல் தான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு திக்கு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஹாட் வாட்டரில் போட்டிருந்த காலிஃப்ளவர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கோபி 65க்கு தேவையான பேட்டரும் காலிஃப்ளவரும் ரெடியாக இருக்குது. வாங்க ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு துண்டாக நல்லா டிப் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற காலிஃப்ளவர்ஸையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா காலிஃப்ளவர்ஸும் ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரெடியான கோபி 65ஐ நம்ம சர்வ் பண்ண போகிறோம். கார்னிஷிங்க்கு ஆனியன் லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ நம்ம அழகாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ண கருவேப்பிலையை இந்த மாதிரி தூவிக்கலாம். நல்ல கிறிஸ்பியான கோபி 65 ரெடியாக இருக்குது. இதில் மேலே நம்ம லெமன் கொஞ்சமாக ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். நல்ல கிறிஸ்பாக டேஸ்டியாக ரொம்பவே அருமையாக வந்திருக்கு கோபி 65. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அருமையான ரெசிபியோடு நம்ம சமையல் ஜர்னியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.